நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்தே? பார்த்து ஒரு மாசம் இருக்கு. ஆமா, என்ன பொங்கல் பரிசு வேற இந்த வாட்டி 3000 ரூபாய் தரங்கறாங்க. ஆமாங்க. அப்புறம் இந்த தடவை கொடுத்தாங்கன்னா மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அதோட சரி, அதுக்கு அப்புறம் தர மாட்டாங்க. ஜெயிச்சு வந்த அன்னைக்கு தந்தாங்க. முந்திரி திராட்சை ஏலக்கெல்லாம் கொடுத்தாங்க. வெள்ளம் ஒரு பச்சை கலர்ல கொடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சக்கரை மட்டும் கொடுக்குறாங்க. முந்திரி திராட்சை ஏலக்காய் இல்ல. இந்த 3000 கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு ரூபா கூட கண்ணில் காட்ட மாட்டாங்க. அப்புறம் இந்த பஸ் வேற இலவசமா விட்டுருக்காங்களா, ஜனங்களுக்கு நல்லா அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பொம்பளையில. இப்ப பஸ் ஏறையிலையும் கேவலப்படுத்துறா, இறங்கிலையும் கேவலப்படுத்துறா. என்னார கீழே உழுவாங்க தள்ளி விட்டு போட்டு போறக்கு இருக்கிறாங்க. எதுக்கு இந்த ஆட்சி வந்தது, எதுக்கு இந்த மக்கள் இப்படி கேவலப்படுத்துறாங்கன்னே தெரியல. அப்பப்போ ஒவ்வொன்றும் மாத்துறாரு, ஒன்னொன்னும் செய்யற. அப்படி இப்ப யாரு வந்து இந்த இலவச பஸ் கேட்டாங்க இவர்கிட்ட, பஸ் ரோட்டை தாண்டக்குள்ள ஏன் வந்து ஏற மாட்டேங்கிறான். சீட்ல வந்து நல்லா ஒரே சீட்ல உட்காரமாங்க, தனித்தனி சீட் உங்களுக்கு வேணுமான்னு கேக்குறாங்க. 4-5 தடவை எங்களை பயங்கரமா அவமானப்படுத்திட்டாரு டிரைவர் கண்டக்டர். என்ன பண்ணலான்னு இருக்கீங்க இந்த வாட்டி? யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? 4000 கொடுத்தாலும் சரி, 5000 கொடுத்தாலும் சரி, நாங்க போடுறது ரெட்டலைக்கு தான்.